தேவாதி தேவனை துதித்து பாடப்போகிறோம். சேர்ந்து பாடலாமா? பாருங்கள், பாடுவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லாத பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கிற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். அல்லேலூயா, 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 கிருபை நாதரே,
Hallelujah. ஆவியானவரே ஹalleluya 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 ஹalleluya. Thank you Lord, உமக்கு நன்றி. உம்முடைய மகிமைக்கு நன்றி. கிருபை இரக்கங்களுக்கு நன்றி. நன்றி அப்பா. ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு வைத்து உம்முடைய பராமரிப்பு எங்களை பாதுகாத்து இந்த நாளிலே இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும். எங்களை மூடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த வருஷம் நம்மளை கண்ணின் மணி போல காத்து அற்புதமாக நடத்தியிருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்கும்போது, இயேசு பிறந்தபோது உன்னதத்திலே தேவதூதர்கள் பாடினார்களாம். பூமியில் இல்லை, உன்னதங்களிலே. என்ன பாடினாங்களாம்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியமும் சமாதானமும் உண்டாவதாக என்று பாடினாங்க. தேவதூதர்கள் பாடி இயேசு பிறந்ததை உயர்வாக நினைச்சு மகிமைப்படுத்துகிறாங்க. ஏன் இப்படி பாடணும்? மனிதர்கள் மேலே பிரியம் வரணும். யார் பிரியம்? கர்த்தருடைய பிரியம் மனிதர்கள் மேலே வரணும். ஆண்டவர் மனுக்குலத்தில் பூமியில் மனிதனை படைக்கும்போது செவ்வையானவராக நல்லவர்களாகவே படைத்தார். ஆனால் மனிதன் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவனுக்கு அடிமையாகி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டாங்க. பூமி சீர்கெட்டதாக இருந்ததாம். மனிதர்கள் கெட்டு போயிட்டாங்க, தேவ கோபத்துக்குள்ளாயிட்டாங்க. எபேசியர் 2:3 பார்க்கும்போது, நாம் மாம்சமும் மனசும் போன வழிகளில் போய் கோபாக்கினின் பிள்ளைகளாயிட்டோமா. இந்த கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினை ஒரு மனுஷன் மேலே வரும்போது அவன் எது செய்தாலும் அடிதான் வரும், தோல்விதான், வழி வாசல் அடைக்கப்படும், காரியம் கைகூடி வராது, தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாது. குறிப்பாக ஜெபம் கேட்கப்படாது. யோவான் 9:30 பிறவி குருடனாய் இருந்து சுகம் பெற்றவன் சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை, தேவ பக்தியாய் நடக்கனுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த தேவ கோபத்துக்கு ஒரு மனிதன் உள்ளாகும்போது ஜெபம் கேட்கப்படாது. அவன் வழிகளில் போராட்டம், எந்த வேலை செய்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணணும், போராடி தான் அவன் மேற்கொள்ளணும். அப்போ இப்படி தேவ கோபாக்கினையில் ஜெபம் கேட்கப்படாமல் தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்த மனிதர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறவும் அவருடைய பிரியத்தை பெறவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், இரட்சகரை வந்தார். இறங்கி வந்து தான் நான் போய் அவங்கள தண்டனைக்கு தப்புகிறேன், சரி பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுக்கு பிரியமாக அவர் வாழ்ந்தாராம். நீங்கள் மத்தேயு 12 பார்த்தீங்கன்னா அங்கே வேத வசனம் சொல்லுது 18, இவர் என் நேசன், ஞானமாய் நடப்பார், பிரியமாய் நடப்பார் அப்படின்னு இருக்குதான்.
மத்தேயு 17:5 கூட அவர் ஜெபம் பண்ணும்போது பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்றதான். இன்னைக்கு உங்கள் குடும்பம் தேவனுக்கு பிரியமாக இருக்க, நீங்கள் ஆண்டவருடைய பிரியத்தின்படி வாழ ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷருடைய பிரியம், தேவனுடைய பிரியம் மனுஷன் மேல் வரட்டுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மை இரக்கத்தை பெற்றவர்களாக, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, இரட்சகரை நம்ம அணிந்து கொள்ளவும், நம்ம உள்ளத்தை ரட்சிக்கவும் தான் இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். இதைத்தாங்க தேவதூதர்கள் பாடினாங்க. உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர்கள் மேலே பிரியம் உண்டாகட்டும் என்று பாடினாங்களாம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து தேவனுடைய கிருபைக்கு இரக்கத்துக்கு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேலே இருக்கா? உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறாரா, பிரியப்படுறாரா, இல்லை கோபத்தோடு உங்கள் ஜெபத்தை தள்ளிடுறாரா, ரெஃப்யூஸ் பண்ணுறாரா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த இயேசுவை நம்ம உள்ளத்தில் முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய இரக்கமும் தயமும் பிரியம் வருது. நீங்கள் கையிட்டு சேர நினைக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கைகூடி வரப்பண்ணி உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்பதை அவர் காட்டுவார். நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை என் சத்துரு என்னை மேற்கொள்ளாததினால், பாவம் மேற்கொள்ளாததினால் நான் அறிந்து கொண்டேன் என்று சங்கீதம் 41:11 தாவீது ராஜா சொல்றார். சத்துரு என்னை மேற்கொள்ளலை, உலகம் மேற்கொள்ள முடியல, பாவம் மேற்கொள்ள முடியல, என் மேலே நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவரை மனதார துதிக்கிறார். எனக்கு அருமையான இன்றைக்கு அந்த தேவனுடைய பிரியம் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, நம் தேசத்தின் மேலே வரும்படி அந்த ஆண்டவரை நோக்கி நாம் கருத்தாக ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கத்துக்காக நன்றி. இன்றைக்கும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அத்தனை பேர் மேலும் தேவனுடைய பிரியம் உண்டாவதாக, இரக்கமும் தயவும் உண்டாவதாக. நீ அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும், அவர்கள் ஜெபத்துக்கு ஒரு பதில் தாரும். சத்துரு அவர்களை மேற்கொள்ளாதபடி சகலவற்றை இவர்கள் மேற்கொண்டு ஜெயத்தோடு வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.